ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஏன் வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று செக்கப்புக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். போன இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஸ்கேன் பார்த்துட்டேன். 21ஆந்தேதி ஸ்கேன் பார்த்துட்டேன். அப்போ எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. ஸ்கேனில் உள்ளதெல்லாம் குட்டு நார்மல் இந்த மாதிரி இருந்தால் சரி நல்லா இருக்குன்னு விட்டுருவேன். நேற்று நான் ரெகுலராக செக்கப்புக்கு போவேன்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் சத்தமாக பேச முடியல. இன்றைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், அதனால தான் இப்போயே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு நான் ஆஸ்பத்திரியில் வச்சு தான் வீடியோ போடுவேன். நேற்று செக்கப் போனப்போ டாக்டர் பார்த்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க தெரியாது. இருக்கா தலையில தெரியும் உங்களுக்கு. 2 loops of cord are seen around the neck of fetus. குழந்தையோட கழுத்தில் 2 தொப்புள் கொடி சுற்றி இருக்கான், ரெண்டு சுற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிவிட்டேன் முதல்லையே. எப்பயுமே ஸ்கேன் பார்த்த உடனே அனுப்பிவிடுவேன். அவங்க பார்க்கல, பதிலும் சொல்லலை. சரி யார் சொல்லி என்ன போகுது, நம்ம டாக்டர்கிட்ட தானே எப்பயும் போகும்ல, எப்பயுமே எனக்கு நல்லாயிருக்கும், அந்த ஒரு இதில் விட்டுட்டேன். இப்போ இப்படி சொன்னாங்க, அதனால் என்ன செய்யணும்னு தெரியல. இதனால் பார்த்திங்கன்னா வெயிட்டு தூக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அடுத்து ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அனீமியா அப்படின்ட்டு முதல்ல சொன்னாங்க. நான் ஊடையே பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 6 பாயிண்ட் ஏற்றுனேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. பாருங்கள், டாக்டர் நல்லா இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் எதுவும் எழுத மாட்டாங்க. ஏதாவது நமக்கு பிரச்சனை அப்படின்னா தான் அந்த மாதிரி எழுதி ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், 2 loops ஆஃப் அந்த நெக்கு, குழந்தையோட கழுத்தை 2 சுற்று தொப்புள் கொடி சுற்றி இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து புறமே இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு தெரியல. ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், ரத்தம் 9.3 தான் இருக்குது. ரத்தம் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிருங்க அப்படின்னாங்க. மறுபடியும் எழுதி கொடுத்துருக்காங்க ஜிஹெச்சுக்கு. நேற்று வேறு டாக்டர் வந்தாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ப்ரைவேட்டில் ப்ளட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் இது வரைக்கும் ப்ரைவேட்டில் பார்க்கவே இல்லை. 30 ரூபா தான் கேட்டாங்க. செக்கப் போயிட்டு வரையிலையே ப்ரைவேட்டில் போய் ஒரு வாட்டி எடுப்போன்ட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ஹீமோகுளோபின் போட்டு 9.3 இருக்குது, சாரி 9.4 இருக்குது. இங்கே நான் ரெகுலராக செக்கப் போகிற இடத்துல 9.3 இருந்துச்சு. இதில் 9.4 இருக்குது. இந்த வீடியோ வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அவேர்னஸாக, ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமே அப்படின்னு தான். நான் நல்லா வேலை பார்ப்பேன், எங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். வண்டி ஓட்டுவேன், கடத்தரு போவேன், குழு நடத்துகிறேன், மகளிர் சுய உதவி குழு. நான் எப்பயும் போல தான், ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். எப்போ நான் என்ன வேலை செய்கிறேனோ அதே தான் இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால் பார்த்திங்கன்னா மாத்திரை நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது காலையில் 1, நைட்டு 1. அடுத்து மத்தியானத்துக்கு இந்த 3 பெரிய மாத்திரை. காலையிலேருந்து சத்து மாத்திரை. காலையில் இதுவும் போடணும். இவ்வளோ மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம போடணும். இன்றைக்கி கும்பகோணம் ஜிஹெச்சு போங்கன்ட்டாங்க. சரின்ட்டு இன்றைக்கி என்ன கிழமை,
புதன்கிழமை. இன்றைக்கி வந்து கும்பகோணம் ஜிஹெச் போக போகிறேன். நான் போகணுன்னா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா நான் ரெகுலராக செக்கப் போகிற இடத்த விட இந்த இடத்துல ஒரு 4 மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரெகுலராக செக்கப் போகிறது அந்த ஏரியாவுக்குள்ளவங்க மட்டும் வருவாங்க. ஆனால் கும்பகோணம் ஜிஹெச்சில் அப்படி கிடையாது. சுற்றுப்பட்டு கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஜிஹெச்சுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் கூட்டமாக இருக்கும்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து 7வது மாதம் ஸ்கேன் எடுத்துட்டேன். 8வது மாதம் இந்த மாதம் எடுக்க தேவையில்லை. அடுத்து 9ல் ஒரு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ குழந்தையோட கழுத்தில் வந்து இது சுற்றி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 3 ஸ்கேன் எடுக்கணுமா. 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா கழுத்தில் சுற்றுனா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி போயிடுமோ அப்படின்னு. நார்மல் டெலிவரி தான் ரெண்டும். ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு ஆள் பேர் யாரும் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம அந்த 2 பிள்ளைகளை பார்க்கணும். மன வேதனையிலே நேற்று நைட்டு பூரா தூக்கமே இல்லை. கண்டகளே நினச்சிக்கிட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். அப்படி இருந்து என் வேலையை நான் தானே செய்யணும். காலையில் எந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு மாவு ஆட்டி வச்சுட்டேன். அந்த கேழ்வரகு மாவு ஆட்டி வச்சுட்டு சோறு வேகுது. பிள்ளைகளுக்கு லெமன் சாதம் கிளறி கொடுத்துட்டு துணியை வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணியை போட்டுட்டேன். எல்லாம் தூங்குறாங்க. நான் ரூமில் வச்சு வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து மணி ஒரு 6:45 இருக்கும். நான் எந்திரிக்கும்போது மணி 4:30 ஆயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் வந்து கிளம்பணும். எனக்கு கொஞ்சம் பயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நமக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா நமக்கு துணைக்கு ஆட்களையே இந்த வலி வேதனை வேறு. அப்புறம் இந்த பிள்ளைய 2 பேரையும் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். ஸ்கேன் எடுக்கணுன்னா ஒரு ஸ்கேனுக்கு 1000 ரூபா வேணும். திடீர்னு ஏற்கனவே ரொம்ப நான் சொல்ல மாட்டேன் பர்சனலில், இப்போ சொல்ல வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுக்கணும்னா இன்னும் 4 ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா. இடையில 3 ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 9வது மாதம் ஒரு ஸ்கேன், மொத்தம் 4 ஸ்கேன். 4000 ரூபா வேணும் இந்த ஒரு மாதத்தில். அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு வருது. யூடியூப்பில் காசு வந்தாலும் இப்போ வராது. வந்தால் ஒரு 10,000 ரூபா வரும். வரலன்னு சொல்லலை, வர்றதுக்கு அடுத்த மாதம் கடைசியில் வரும். அதுக்கு அந்த பணத்துக்கு தேவையான வேலைகள் கரெக்டாக இப்பயே ரெடியாக இருக்குது. குழு கட்டுறது, லோன் கட்டுறது எல்லாம் இருக்குது. பயமாக இருக்குது வாழ்க்கையை நினச்சாலே. இவ்வளோ வேதனையான எதுக்குடா 3ஆவது பிள்ளை பெற்றுக்கிறோமோன்னு அந்த ஒரு சிந்தனையிலே போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஜிஹெச் போகிறேன். நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்குது. அதனால் வீடியோ போட முடியாதுன்ட்டு தான் நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் போய் அப்லோட் பண்ணுறேன்.